இப்படி ஒரு டைம் பருப்போடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நல்லாவே உங்களுக்கு பருப்போட பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த கப்பில் 2 கப் அளவு பருப்போட சேர்த்திக்க போகிறேன். எனக்கு வந்து 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 6 வடை வரும். ஸோ 2 கப்புக்கு 12 வடை வருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 2 ரவுண்டாக போட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சமாக வந்துட்டு பட்டை சோம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொரகொரப்பாக ஓட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். செகண்ட் ரவுண்டில் 2 வரமிளகாயும் போட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக ஓட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு அதையும் நல்லா இடித்து சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு, ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இது கூட நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் உடையிற அளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். கூடயே கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் சேர்த்திக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை நிறைய இருந்தால் நீங்கள் நிறைய கூட சேர்த்திக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த வடை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த பருப்பு மேலே லைட்டாக வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் அந்த பருப்போட ரொம்ப மொறுமொறுப்பு தன்மை நல்லாவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு வாழையில வச்சு இந்த மாதிரி தட்டி டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு நம்ம பருப்போட ரெடிங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு வாழையில இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டினீங்கன்னா கூட சூப்பராக தாங்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டைலில் பருப்போட ரெடி. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டேட்டா.